பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள 2025-26 நிதியாண்டுக்கான ஒன்றிய அரசின் பட்ஜெட் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ள நிலையில் இந்திய பொருளாதாரத்தில் திருப்புமுனை ஏற்படுத்திய ஒன்றிய பட்ஜெட்டுகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார வரலாற்றில் சில ஒன்றிய பட்ஜெட்டுகள் திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் 1973-74 நிதியாண்டில் அப்போதைய நிதி அமைச்சர் யஷ்வந்த் ராவ் சவான் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அதற்கு முன்னில்லாத வகையில் 550 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை என அறிவிக்கப்பட்டது. இது இந்தியாவின் கருப்பு பட்ஜெட் என விமர்சனங்கள் எழுந்தன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஆட்சியில் நிதி அமைச்சராக இருந்த வி.பி. சிங் 1986-87 நிதியாண்டில் தாக்கல் செய்த பட்ஜெட் கேரட் அண்ட் ஸ்டிக் பட்ஜெட் என அழைக்கப்பட்டது. இந்த பட்ஜெட் வரி ஏய்ப்பாளர்கள், கருப்பு சந்தையில் ஈடுபடுவோர், கடத்தல்காரர்கள் ஆகியோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அடித்தளம் அமைத்ததோடு மதிப்பு கூட்டு வரி விதிப்பையும் மாற்றியமைக்க வழிவகுத்தது. 1991ஆம் ஆண்டு பி.வி. நரசிம்மராவ் ஆட்சியின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதி அமைச்சராக பதவி வகித்த மன்மோகன் சிங். இந்த பட்ஜெட் ஒரு சகாப்தத்திற்கானது என புகழப்பட்டது. இதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை உலகமயத்திற்குள் அழைத்துச் சென்றார் மன்மோகன் சிங். 1997-98 நிதியாண்டில் அப்போதைய ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கல் செய்த பட்ஜெட் இந்தியாவின் கனவு பட்ஜெட்டாக அமைந்தது. தனிநபர் வருமான வரி விகிதத்தை 40%-இருந்து 30% அளவுக்கும், நிறுவனங்களுக்கான வரியை 35%-ஆகவும் குறைக்கப்பட்டது. கருப்பு பண புழக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தன்னார்வ வருவாய் திட்டம் ஒன்றையும் ப. சிதம்பரம் அறிவித்தார். 2000ஆம் ஆண்டில் நிதி அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா தாக்கல் செய்த பட்ஜெட் மில்லேனியம் பட்ஜெட் என அழைக்கப்பட்டது. கணினி மற்றும் கணினி தொடர்பான சாதனங்களுக்கான சுங்க வரியை குறைத்து இந்தியாவை சர்வதேச ஐடி உலகத்திற்குள் அழைத்துச் சென்றது அந்த பட்ஜெட். இந்தியாவில் 92 ஆண்டுகளாக ரயில்வே துறைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யும் நடைமுறைக்கு 2017-18 பட்ஜெட்டில் முற்றுப்புள்ளி வைத்தார் அருண் ஜேட்லி. 2021-22இல் ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நூற்றாண்டுக்கு ஒருமுறை தாக்கல் செய்யப்படும் அரிய பட்ஜெட் என அறிவித்தார். பட்ஜெட்டில் தனியார் மயத்தை தீவிரப்படுத்துவது, உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தும் வகையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். குறிப்பாக எல்.ஐ.சி, ஏர் இந்தியா போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது, அரசு நிறுவனங்களை நிர்வகிப்பதில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்றவற்றை தொடங்கி வைத்தார் நிர்மலா சீதாராமன். இந்நிலையில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.